வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரியும். இந்த வீடியோ நீங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போலாம். வீடியோக்குள்ள போலாமா? பாப்பா எடி உன்னதா என்னம்மா சொல்லு. என் அம்மா மீன் கழுவுறோம் பாப்பா, நீ அந்த துணியை கொஞ்சம் காயப்பட்டு வந்துருமா. அம்மா யாமா இப்படி பண்ற? இப்பதானமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா நீ? வீட்டெல்லாம் தொடச்சு ஒட்டட அடிச்சதே நான் தான்மா. என்னடி நம்ம வீட்டுக்கு தானே செய்யற, அத்தை வீட்டுக்கா செய்யறா? அந்த துணியும் காய போட்டுட்டு வா. அம்மா என்னால முடியாதம்மா. யார் செய்வா? அவட்ட சொல்லுமா, என்னால முடியாது. யாரும் செய்யண்டா, நான் புளிக்குழம்பு வச்சு போடுறேன் சரியா? எம்மா எம்மா ஒரு வேலை செய்யாதீங்க, என்ன இப்படி இருங்க. சொல்லு செல்வி, என்ன பண்றா? வீட்டுல என்ன குழம்பு வச்சா? சாப்பிட்டாச்சா? எம்மா நான் இதை சொல்லி நான் கூப்பிடுறேன், பாப்பா வந்திருக்கா. என்னடி போன் பேசும்போது அம்மா அம்மான்ட்டு வந்து நிப்பா, என்ன சொல்லு. அம்மா உங்க சாரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? சரி என்கிட்ட இருக்குது எல்லாமே நல்ல சேலதான், அப்ப பீரோல உனக்கு எது வேணுமே எடுத்துக்கப்போ. அம்மா அங்க நல்ல புடவை ஒண்ணும் இல்ல, எல்லாம் நூல் புடவையா இருக்கு. எனக்கு வேற ஏதாவது சேலை டிசைனா வேணும். ஒண்ணும் உங்ககிட்ட இருந்தா தாங்க, இல்லைன்னா சாயங்காலம் கடைக்கு போவோம். அடியே அந்த சேலைக்கு என்னடி குறை? உங்க அத்தலாம் நீ வச்சிருக்க புடவைலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு போவா. நீ அந்த புடவை நல்லா இல்லைன்னு சொல்றா. எனக்கு வேண்டாம், எனக்கு வேற புடவை தான் வேணும். சரி கடைக்கு போய் வாங்குவோம் போ. சரி போவோம், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பேன். சௌமி நீ காலேஜ்ல செமையா இருக்கும்டி. லீவ் போடாம வந்துரு. என்ன நாளைக்கு டெஸ்டுக்குலாம் படிச்சிட்டியா நீ? அம்மா இன்னைக்கு எதுக்கு நீ சீக்கிரமாவே போனா? பாப்பா இது எங்க அம்மா ஒரே நிமிஷம். என்னம்மா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? சௌமிமா. இது இன்னைக்கு அம்மாக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, உனக்கு இந்த புடவை நல்லா தான் இருக்கும். ஆனா யூசுவலா கட்டுறதை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அப்ப வரையா தோட்டத்துல போய் ஒரு போட்டோ எடுப்போமா? அம்மா என் போன்ல கிளாரிட்டி ஒழுங்கா இருக்காது, நீ அவன் போன்ல எடுக்கியா? இந்த பேய்டர்மா, நான் போனை வாங்கிட்டு வரேன். அந்த போனை கட் பண்ணிட்டு உன்னால பேச முடியாதுன்னு காலையில இருந்து ஒரு போன் கைமா தான் திடீரா. அடி வாங்கிடாத. பைசாமி நான் அப்புறம் கூப்பிடுறேன். பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொன்னா செய்யாது. நிக்கால் வரட்டேமா, ஒரு செல்ஃபி எடுப்போம், அதை எடுப்போன்ட்டு அப்ப இருக்கு. அம்மா நான் வரேம்மா. அம்மா நீ வரேன்டாமா, அவட்ட பேசு. அத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. அடி வாங்கிடாத, வாயை முடிக்குது. ஏ பாப்பா ரெடி. அச்சச்சோ பாத்துட்டாங்களே, இப்ப ஏதாவது ஒரு வேலை விடுவாங்களே. ஓடிடி ஓடி. இல்ல பாப்பா. என்னம்மா? அந்த கீரை லைட்டா பிச்சு வச்சிட்டு போடி. எம்மா எனக்கு வேலை இருக்குமா, நான் கொஞ்சம் ரெக்கார்ட்லாம் வரைய வேண்டிய வேலை இருக்குமா. இல்ல நான் போன தானே பாத்துட்டு இருந்தா, அப்ப ரெக்கார்ட் வரைய வேண்டியதானே. எம்மா என்னடி எம்மா நம்மன்ட்டு இருக்கா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்ச பொம்பளை இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கா. கொஞ்சம் மாதிரி இறக்க இருக்கா உங்களுக்கு? அம்மா கீரை தானமா பிக்கணும், பிச்சு தரேன். கத்துனாதான் ஒரு வேலை செய்வா போல. வா இந்த கீரை பிச்சு வச்சிட்டு இந்த பாத்திரத்தை கழுவி போடு. எம்மா கீரை மட்டும் தானமா பிக்க சொன்னீங்க, அப்புறம் ரெக்கார்ட் யாருமா எழுதுவா? நீ நைட் ஃபுல்லா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? போன தானே பாத்துட்டு இருக்கா, அப்ப உட்கார்ந்து எழுது வா. இப்ப இத செய்ய அதை செய்யன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் எக்ஸாம்ஸ்ல மார்க் வரலாம் மட்டும் நான் படிக்க வைக்கிறது வேஸ்ட்னு சொல்லி ஆச வேண்டியது. என்ன முடங்கிட்டே போறா? கீரையில உள்ள புல்லெல்லாம் பறிச்சு போட்டாத, கீரை மட்டும் பறிச்சு போடு. என் கைக்கு என்ன வருதோ எல்லாத்தையும் பறிச்சு போடுவேன். ஏய் அம்மா நீ பறிச்சு போடாண்டாமா போமா. வேலை செய்யும் போது இப்படி செய்யாத அப்படி செய்யாதுன்னு சொல்லிட்டே, அப்புறம் எதுக்கு என்ன செய்ய சொல்றா? செய்யறேன். கீரை பறிச்சு தந்தா கீரை கரைஞ்சு குழம்பு வைப்பேன், இல்லன்னா புளி குழம்பு தான். அம்மா நான் கீரை பறிச்சு தரேன்னு சொல்லிட்டேன், நீ வேற எதையும் வச்சிட்டு இருக்காத. தண்ணி குடிக்க கிச்சனுக்குள்ள வந்ததுதான் இப்ப தப்பு. அங்கேயே இருந்திருக்கலாம், இப்ப வந்து மாட்டியாச்சு. அங்கே இது என்ன தண்ணி வாய்க்குள்ள வரும், ஆளை பாரு பாட்டி. காது மட்டும் நல்லா கேட்கும். சொல்லு செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்கா? சோர்லா பொங்கலையும் அப்படி. சரி கீரை தாண்டி வைக்கணும். பாப்பா கீரை பிச்சு தரேன்னு சொல்லிட்டா. கீரை வச்சுட்டு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு போட வேண்டிய. நைட்டுக்கு தோசை தான், தோசை இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நீ அங்க என்ன பண்றா? சரி பாரு. அம்மா எம்மா லைன்ல இரு. அம்மா அன்னைக்கு நான் காசு கேட்டிருந்தேன்லம்மா, அதுக்கு கூட 50 ரூபாய் இன்னைக்கு சேர்த்து கேக்குறாங்கம்மா, அதை மட்டும் தந்துறேன்னு. சரி வை, நான் கூப்பிடுறேன். எதுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் தரணும்? நம்ம வந்து சொன்ன நாள்ல கெட்டல, அதுக்கு பெனாலிட்டிமா. இத நான் நம்பணுமோ? பெனாலிட்டி அவியலுக்கா இல்ல உன்னோட உனக்கா? அம்மா அவங்களுக்கு தான், நீயே வந்து கேட்டிட்டு போயிடு சரியா? என்ன என்கிட்ட இப்படி பேசாதம்மா. அப்படியே போயிடுடி, அப்புறம் அந்த மனசு இருக்க முடியுமோ? எம்மா என்ன இங்கதானே இருக்க, எதுக்கு இப்படி கத்துறா? அம்மா நீ கொஞ்சம் அழகா இருக்கல, இதுங்கம்மா போட்டோ எடுப்போமா? ஒண்ணு வேண்டாண்டி போ. ஆமா இப்படி சொல்றா. சௌமி அம்மா பாரு, சௌமி எப்ப கூப்பிட்டாலும் போட்டோ எடுக்க வருவாங்க. சௌமி அவி அம்மாக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பா தெரியுமா? நானே இனிமே உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி தரமா? சரி சொல்லு லட்சுமி, அந்த சீரியலை பாத்தியா நீ? நீ நேத்து பார்க்கவே இல்லடி, இந்த பிளேல் மாத்திருச்சு. இன்னைக்கு உன்கிட்ட கதை கேட்டு தான் பாக்கணும்னு. எம்மா என்னடி சொல்லு. லட்சுமி கொஞ்சம் லைன்ல இரு. எம்மா நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா?
எம்மா இது உங்க சாரி நல்லா இருக்கா? நல்லா லைட் வெயிட்டா கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா? நல்லா இருக்குல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நேத்து தானே டிசைனர் சாரி வேணும் சண்டை போட்டா, இன்னைக்கு இருக்கு நேத்து உடுத்துட்டலைடா. எம்மா இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா? அதான் நம்ம ரெண்டு செல்ஃபி எடுப்போம். எனக்கு எங்க வந்துச்சு வர முடியாதம்மா, போமா. எம்மா நானே வரேம்மா. லட்சுமி நான் அப்புறம் கூப்பிடுறேன். எங்க வீட்ல ஒரே அதிசயமா நடக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏல எருமை மாடு, அங்க இருந்து ஒரு போட்டோ எடு. செல்ல கையில தான வச்சிட்டு இருக்கா. தம்பி ஒரு போட்டோ எடுமா. இருக்கா? நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? ஆய மூடிட்டு இரு, டைம் செட் பண்ணி தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ இரு. இல்ல நானம்மா தனியா எடுக்க உனக்கு என்ன? சும்மா இரு, அவனே எடுத்துட்டு போட்டு. அம்மா இதெல்லாம் பத்தி தெரியாது உனக்கு, இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல, அதனால வந்து உட்கார்ந்து போட்டோ எடுக்கறா. எனக்கு உங்க ரெண்டு பேத்த பத்தி நல்லா தெரியும், அதனால தான் நீனும் அவளும் வந்து உட்கார்ந்துட்டியே. இருந்து தொலைங்க, கொஞ்சம் வாய மூடிட்டு. எடுத்தாச்சு, நான் போயிட்டு வரேன். அம்மா இன்னைக்கு நம்ம பார்க்குக்கும் போல நடக்க முடியாது, நீ போயிட்டு வா. சரி போயிட்டு வரேன். எம்மா எம்மா என்னம்மா இப்பதானே போட்டோ எடுத்தோம், என்ன? எம்மா இன்னைக்கு நீ புளிக்குழம்பு வைக்காண்டா, நான் கீரை பிச்சு குடுக்குறேம்மா. நம்ம மதியம் சாப்பிடுற நேரத்துக்கு ஒரு ஆம்லெட் போட்டுக்குவோம், சரியா? கேட்டாலே பிச்சு தர மாட்டா என்ன இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பிச்சு தருவேன். தந்தா சரிதான். அம்மா அப்புறம் நான் காசு கேட்டு இருந்தேன்ல, நீங்க அதுல 100 ரூபாய் குறைச்சி தாங்க. எதுக்கு? அம்மா ஆஃபர் பிரைஸ்ல அதுல ஒரு 100 ரூபாய் லெஸ் ஆகுதுமா, அதுதான். ஓ சரி, எப்பவும் எக்ஸ்ட்ரா தானே வாங்குவா, என்ன இன்னைக்கு இப்படி? அம்மா அவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நேர்மையா இருக்கலாம்னு பாக்குறா, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ வாய மூடு, அடி வாங்கி சுத்துறாத. இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல, அதனால இன்னைக்கு அவ வந்து கொஞ்சம் நேர்மையா இருக்கா. நீ வாய மூடுன்னு சொன்ன. சரி விடு, உனக்கு சரி. அப்ப அந்த 100 ரூபாய் தம்பிட்டு கொடுத்துரு. எப்படி ஓடுறா பாருமா. சரி விடுல, தருவா, அக்கா தானே. கலங்காத பிள்ளமாவா, மூடிட்டு இருந்து அடி வாங்கி சுத்துறாத. போட்டி எங்க மிதிச்சு தள்ளிடுவேன். நீங்க சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க வேற எனக்கு வேற ஒண்ணும் பண்ணாண்டா.